ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேனிக் நித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாண்டட் பிளேஸில் ஒரு பொண்ணை தன்னோட காதலர் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை அப்யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே கொன்று போட்டுடுறாரு. அதற்கு பின்பு அந்த இடத்துக்கு தண்ணி அடிக்க போன பசங்களால் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அதில் இருக்க ஒரு பையனை பொசஸ் பண்ணி அவனுக்கு நடந்த அமானுஷ்ய கதைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவாக. மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய கொடைக்கானல் பகுதியில் ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது. அது ஹாண்டடாக தான் இருக்குது. இந்த தேட்டர் ஏன் மூடிட்டாங்க அப்படின்னா, அங்கே படம் பார்க்க போன ஒரு நபர் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். பிரச்சனையில் அவரை கத்தியால் குத்திட்டாங்க. அவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டார். அதற்கு பின்பு அங்கே யாரும் போகாமல் இருந்தாங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்பு பசங்க சும்மா தண்ணி அடிக்க போகிறது, அப்புறம் லவ்வர்ஸ் யாராவது மீட் பண்ண போகிற இடம், திருநங்கைகள் வந்து அங்கே ஏதாவது ஒரு வேலையாக போகிற விஷயம் இப்படிமா இருந்தது. அந்த பகுதியில் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்தோன்னா, காவல்துறை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து லேக்குக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அது புதர்கள் மண்டி போய் கிடக்கிறனால காவல்துறை பெருசாக யாரும் அங்கே போக மாட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. பட் அங்கே வந்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாமல் தண்ணி அடிக்கிறதுக்கு போவாங்க. அப்படி ஒரு 5 பேர் தண்ணி அடிக்க போயிருக்காங்க. நாளைக்கு நியூ இயர்னால் இன்றைக்கி இரவு வந்து ட்ரீட் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு 5 பேர் உள்ளே போயிருக்கிறாங்க அந்த பில்டிங்குள்ளார. அந்த பில்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதர்கள் மண்டி போய் தான் கிடக்குது. ஆனால் ஒரே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி அதை கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க போகிறவங்க வர்றவங்க எல்லாம். அதனால் அந்த பாதையை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்குள்ளே போயிடுறாங்க. பட் அங்கே ஒரு காக்கா சவுண்டு கூட கேட்காது, அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் தான் இந்த 5 நபரில் அசோக் ஒரு நபர் தான் இந்த மோகினியால் பாதிக்கப்பட்ட நபர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு ஒரு மனைவி ஒரு பையன். அவன் பேர் ஸ்ரீதர். இன்னொன்று, இவங்க அம்மா அப்பா வந்து கீழே, அதாவது கொடைக்கானல்லேருந்து கீழே உள்ள பகுதிகளில் இருக்காங்க. இவர் வந்து கொடைக்கானலில் இருக்கார். இவரோட ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து துணி கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. காலையில் 9 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இவர் வந்து ஹோட்டலில் வந்து மாஸ்டராக இருக்கார். ஸோ இவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நியூ இயர் அன்னைக்கு இரவு அங்கே போயிருக்காரு. போனவர் எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இரவில் வந்து கறி எடுத்துகிட்டு போய் அங்கேயே சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த 5 பேரும் இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடியே 2 தடவை இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. பட் அப்போ வந்து பகலில் வந்தாங்க, இப்போ வந்து இரவில் வந்திருக்கிறாங்க. அங்கே வந்து இருட்டாக பிச்சு பிளாக்கில் தான் இருக்கும். இவங்க ஃபோன் டார்ச்சு, இன்னொரு டார்ச் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அதை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இவங்க சமைக்க ரெடியாகும்போது விறகுகள் வந்து தேடணும். அதனால் இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தனித்தனியாக போயிட்டு விறகுகள் தேடுறாங்க. அப்போ அசோக் மட்டும் அந்த இடத்துல கல்லுகளை எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு அசோக்குக்கு. பட் அசோக் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தன்னோட பசங்க அங்கே தானே திரியிறானுங்க, அவனுக்கு தான் கிண்டல் அடிப்பானுங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. திரும்பவும் இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஆங்காரமாக அழுகிற மாதிரி இருந்துருக்குது. அசோக் எல்லா பக்கமும் டார்ச், தன்னோட ஃபோனை வச்சு எல்லா பக்கமும் டார்ச் அடித்து பார்க்குறாரு. அங்கே யாருமே கிடையாது. பட் இந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்குதா, இல்லோட என்னோட நண்பர்களுக்கும் கேட்குதா அப்படின்னு இவர் கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. இவங்க எல்லாம் விறகு பறக்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்பு நெருப்பு மூட்டி கறியையும் சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டாங்க. ஆனால் அசோக்குக்கு மட்டும் தூக்கம் வரல. ஏன்னா அந்த பெண்ணோட குரல் அசோக்கோட காதில் ஒழிச்சிட்டே இருக்குது அழுகிற மாதிரி. நண்பர்கள் அனைவரும் தூங்குறாங்க. அசோக்குக்கு தூக்கமே வரல. ஒரு கட்டத்துக்கு மேலே அசோக் என்ன நினைக்கிறாருன்னா, யூரின் பாஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாரு. இவங்க படுத்திருக்கிறது வந்து அந்த தேட்டருக்கு உள்ள, இவர் வந்து அந்த தேட்டருக்கு கேட் கிட்ட வர்றாரு. வரும்போது அங்கே ஒரு பொண்ணு சைடில் நின்றுட்டுருக்குது. இதை பார்த்த நபர் டக்குன்னு யோசிக்கிறார், என்னடா இந்நேரம் இங்கே ஒரு பொண்ணு அப்படின்னு. அதற்கு பின்பு யோசனை வருது, சரி திருநங்கைகள் யாராவது வந்திருப்பாங்க, நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு டார்ச் அடிச்சுட்டு போகிறாரு. இவர் இந்த பக்கம் டார்ச் அடிச்சுட்டு மறுபடியும் நிற்கிறாங்களான்னு திரும்ப அந்த பக்கம் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அழுகிற சத்தம் இப்போது இவருக்கு கிட்ட கேட்குது. பயந்து போன ஒரு செகண்டில் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வேகமாக ஓடுறாரு. தன் நண்பர்கள்கிட்ட சொல்லிடலான்னு வேகமாக ஓடுறாரு. போனவர் தடுக்கி விழுந்துட்டார். தடுக்கி விழுந்தவர் அதற்கு பின்பு எழுந்து தன்னோட ட்ரெஸ்ஸில் இருக்க மண்ணை கூட தட்டாமல் வேகமாக ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸுகளை எழுப்புறாரு. எழுப்பிட்டு சொல்கிறாரு, டே இங்கே ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்குதுடா, எனக்கு பயமாக இருக்குடா, வாங்கடா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நம்ம ஏற்கனவே இங்கெல்லாம் வந்திருக்கோம்லடா, எதுக்குடா அப்படி பயப்படுறா, உட்கார்றா படுறா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே படுக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அசோக்குக்கு அன்றைய நாள் முழுக்க எப்படா விடியும் தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே விடியவும் செய்யுது. அவரவர் வீட்டுக்கு போகிறாங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு. போனவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அசோக்கை தவிர.
அசோக் வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரியாக யார்கிட்டையும் பேசலை, அவங்க மனைவி கிட்ட கூட முகம் கொடுத்து பேசலை. ஆனால் அந்த சின்ன பையனை மட்டும், அதாவது அசோக்கோட குழந்தைய மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே இருக்காரு. பொண்ணுங்க இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்கள்ல குழந்தைங்கள, அந்த மாதிரி இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சுறாரு. பொண்ணுங்க எப்படி காலில் படுக்க வச்சு குழந்தைங்கள குளிக்க வைப்பாங்க, அந்த மாதிரி குளிக்க வைக்கிறாரு. இப்படிலாம் இது நடக்கிறத பார்த்துட்டு அவங்க மனைவிக்கு ஒரு டவுட். இவ்வளோ நாள் பையனை தொடக்கூட மாட்டார், தூக்கக்கூட மாட்டார், ஆனால் இப்போ அவரே குளிக்க வைக்கிறாரு, அவரே எல்லாம் பவுட்ரு பொட்டுலேருந்து எல்லாம் கிளப்பி விடுறாரு. தன்னோட குழந்தைய அவர் பக்கமே படுக்க வச்சுக்கிறாரு, இப்போ எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதற்கு பின்பு சரி, அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும் குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி, அதனால் அப்படி பண்ணுறாரு போல் அப்படின்னு அவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அவங்க காலைல 9 மணிக்கு துணிக்கடைக்கு கிளம்பி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இரவு தானே வருவாங்க. இரவு டைமில் வரும்போது இவர் எல்லாமே சமைச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாரு. அப்போது அந்த அக்கா கேட்குறாங்க, என்னடா இன்றைக்கி நீயே சமைச்சு வச்சுட்ட, நான் தானே எப்பயும் சமைப்பேன் அப்படின்னு, இனிமேல் நானே சமைச்சு வைக்கிறேன், நீ வேலைக்கு போகிறல்ல, நீ பாவம் அப்படின்னு அது ஒரு மாதிரி பேசுகிறாரு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைய இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க. படுக்கும்போது தான் மணி 12 ஆகுது. அந்த டைமில் தான் அசோக் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அழுகிறாரு பொண்ணோட குரலில். அழுதவர் ஒரு கட்டத்துக்கு மேலே, என்னோட உடல் முழுக்க ரத்தமாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறியா அப்படின்னு அழுகிறாரு. இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிட்டுருக்காரு. தூக்கத்திலிருந்து என்ன ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி முழிச்ச அந்த அக்காவுக்கு, இது என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு, என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அசோக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை சிஸ்டர், என்னை பாருங்கள், என்னோடய இடுப்பு கீழே ஒரே ரத்தமாக இருக்குது, என்னால் வலி தாங்க முடியல, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, என்னடா பேசுகிற, ரத்தமாக இருக்கா இங்கே அப்படின்னு இந்த வேஸ்ட்டை எப்படி எடுக்கிறாங்க. அவர் இப்படிலாம் பண்ணாதீங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வலியாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர்னு அழுகிறாரு. இதை பார்த்து பயந்து போன அந்த அக்கா பக்கத்து ரூமில் அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. வேகமாக ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க. அவர் ஓம் சக்தி கோயில் பூசாரி. ஸோ அவர் வரவும் விபூதி எடுத்து வச்சு விட்றாரு. வச்சதுக்கப்புறம் அந்த அண்ணா அசோக் நல்லா படுத்து தூங்கிட்டார். இந்த அக்காவுக்கு ஒரே யோசனை, இவன் ஏன் இப்படி பேசினா, ஒரே ரத்தம் அது இதுங்கிறானே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை இவனுக்கு யூரின் போகிற இடத்துல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, அதனால தான் பிளட்டு வருதா அப்படின்னு ஏதோ யோசிக்கிறாங்க இரவு முழுக்க. விடிஞ்சதும் அசோக் கிட்ட கேட்குறாங்க, என்னடா நீ நைட்டு இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. நானா புலம்புனா இல்லையே அப்படிங்கிறாரு. மரியாதையாக சொல்கிறேன், நீ எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் அலம்பிட்டு வான்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீ அதை கேட்காம பண்ணுற, இது சரிப்படலை, நீ வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட நீ வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு திட்டுறாங்க. அதற்கு பின்பு அந்த அக்காவும் கிளம்பி வேலைக்கு போகிறாங்க, அந்த அண்ணாவும் கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு, அவங்க அப்பா கோவிலுக்கு போகும்போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட்டிகிட்டு வராரு. இப்படிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் நைட் டைம் ஆச்சு, கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இந்த அண்ணாவோட ஆட்டிடியூடே சரியில்லை. மறுபடியும் அழுகிறாரு. என்னோடய உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது, என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் ரத்தமாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு அழுகிறாரு. ஒரு பொண்ணு எந்த மாதிரி சொல்லி அழுவாங்களோ அந்த மாதிரி அதை சொல்லி அழுதுருக்கு. இந்த அக்கா பயந்து போனாலும் தன்னோட அப்பாவை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து என்னன்னு கேளுங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா, என்னப்பா யாரும்மா நீ, என்னம்மா அப்படின்னு இப்படி தொடுறாரு. தொட்டுன்னு என்னை தொடாதீங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவங்க அப்பா கையை தட்டி விடுது. தட்டி விட்ட பின்பு அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இவர் எங்கேயோ பயந்துருப்பார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை எரிக்கலை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க ரூமில் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சோடனே அந்த அண்ணா, இதை எடுத்துகிட்டு போங்க, இதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு திட்டுறாரு. ஆனாலும் அவங்க அப்பா அதெல்லாம் கேட்காம அங்கே கட்டி வச்சிட்றாரு. கட்டி வச்ச பின்பு அன்றைய நாள் இரவு அவர் படுத்து தூங்கிறாரு. அப்படியே அன்றைய நாள் இரவு முடியுது. திரும்ப மறுநாள் அந்த அக்கா வேலைக்கு போகலை. அந்த அண்ணா கிட்ட மனசை விட்டு பேசுகிறாங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, நைட் ஆனால் நீ புலம்புறடா, இந்த மாதிரி சொல்கிறடா, எங்கடா போன கடைசியா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் லேக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஹாண்டட் தேட்டருக்கு தான் போனோம், அங்கே போய் தான் தண்ணி அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே பெருசாக பொண்ணுங்க எதுவும் பாதிக்கப்படலை, அங்கே ஒரு நபரை கத்தியால் குத்திட்டாங்க, அதனால தான் அது ஹாண்டடாக இருக்குது. ஸோ இவன் சொல்கிறத பார்த்தா என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த அக்கா பேசிகிட்டே குளிக்க போயிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டு அதை அறுத்து குங்குமம் தடவி வாசலில் 2 பகுதியிலையும் வச்சுட்டாங்க. வச்சாலுமே இந்த அண்ணாவோட ஆக்டிவிட்டெல்லாம் மாறவே இல்லை. இந்த அண்ணாவோட நடவடிக்கைகள் முழுக்க பெண்களோட நடவடிக்கை மாதிரியே இருக்குது. அந்த அக்காவோட கம்மல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறாரு. தன்னோட தலையில் முடி கம்மியாக பாய் கட் தான் கட் பண்ணியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணு தலை சீவிற மாதிரி அவர் நல்லா லாங்காக தலை சீவிட்டு இருந்திருக்கிறாரு. இதை பார்த்து இந்த அக்கா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, சிஸ்டர் என்னோடய தலையை சீவிட்டுருக்கேன்,
அப்படின்னு அந்த அண்ணா ஒரு பொண்ணோட குரலில் பேசுகிறாரு. அதற்கு பின்பு அந்த அக்காவோட பீரோவில் இருக்க சேரீலாம் ஒன்று ஒன்றா பார்க்குறாரு. இந்த சேரீ எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இந்த சேரீ எவ்வளோக்கு வாங்கினீங்க, இது எவ்வளோ அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதற்கு பின்பு பொட்டெல்லாம் இந்த பொட்டு நல்லா இருக்கும்ல, இந்த பொட்டு நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. பகல் டைமில் அவர் வந்து மேக்கப் பண்ணுறதுல தான் ஆர்வத்தை கொடுக்குறாரு. இரவாச்சுன்னா தன்னை யாரும் அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அழுகிறாரு. இதெல்லாம் பார்த்து இந்த அக்காவுக்கு ஒன்றும் புரியலை. உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா பூஜை பண்ண எலுமிச்சம்பழங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவில் இவரை வீட்டுக்கு வெளியில் நிற்க விட்டு எலுமிச்சம்பழங்களை அறுத்து இவர் தலையை சுற்றி நாலா பக்கமும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைய இரவுலேருந்து ஒரு வாரம் அவர் நல்லா தான் இருக்கார், நல்லா தான் வேலைக்கு போகிறாரு, வராரு. அதற்கு பின்பு ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அந்த நைட் டைமில் பேச ஆரம்பிக்கிறாரு, அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரே ரத்தமாக இருக்குது, என்னை விடுடா அப்படின்னு அவங்களே அழுகிறாங்க அந்த அண்ணா. இதை பார்த்து இந்த அக்கா என்ன இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் ஏதோ நடக்குது அப்படின்னு. அப்போது அவங்க அப்பா விபூதியெல்லாம் போடாமல் நேராக வந்து அந்த அண்ணாட்ட பேசுகிறாரு. என்னப்பா உனக்கு ரத்தம் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, என்னால் முடியல தாத்தா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க தாத்தா, நான் செத்து போயிடுவேன் தாத்தா அப்படிங்குது. என்னம்மா ஆச்சு உனக்கு, என்னம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னும் போது அந்த அண்ணா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் கொடைக்கானலில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். நான் காலேஜில் போய்ட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். இவனை சந்திக்கிறதுக்கு நான் அடிக்கடி லீவு போட்டு வருவேன். என்னை வந்து இந்த ஹாண்டட் பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போவான், அந்த தேட்டருக்கு. ஒரு நாள் அப்படி கூட்டிகிட்டு போனவன் குடிச்சிருந்தான். அவனை அறியாமல் என்கிட்ட அத்துமீறலாக நடந்துக்கிட்டான். அது எனக்கு பிடிக்கல. அதனால் அவனை தள்ளி விட்டு ஃபோர்ஸாக அரைஞ்சிட்டேன். கோவப்பட்டவன் ஒரு கல் எடுத்து என் தலையில் அடிச்சிட்டான். நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். அதற்கு பின்பு இவன் என்னை ஏதேதோ பண்ணாலும் அங்கே மயக்கத்தில் இருந்த எனக்கு அந்த உணர்வுகள் தெரிஞ்சுது. மயக்கத்திலேருந்து எழுந்து நான் என்னோடய உடலை பார்க்கும்போது எனக்கே பயங்கரமாக இருந்தது. பயந்துட்டேன். ஏன்னா என்னோடய உடல் முழுக்க ரத்தமாக இருந்தது, அங்கங்கே கீறல்களும் இருந்தது. அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா, அவன் நான் விழுந்து கிடந்த இடத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துருக்குறான். கையில் ஒரு கட்டை வச்சுருந்தான். நான் மயக்கத்துலேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணும்போது திரும்பவும் என்னோடய தலையில் அடிச்சிட்டு அங்கேயே என்னோடய தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்னுட்டான். நான் செத்தது என்னோடய குடும்பத்துக்கு கூட தெரியாது. என்னோடய அம்மா அப்பா நான் யார் கூடயோ ஓடி போயிட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஸோ நான் கொடுக்குற அட்ரஸில் போய் பாருங்கள், நான் செத்து போயிட்டேன்னு மட்டும் என்னோடய அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், நானும் என்னோடய அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு அழுகிறாரு. சரின்னு சொல்லி இந்த அக்கா ஒரு நோட்டும் பேனாவும் அந்த அண்ணாவோட கையில் கொடுத்து எழுதி வாங்குறாங்க. அது வேற எங்கேயும் இல்லை, பல்லங்கின்ற ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கிறதா எழுதியிருக்கிறா. அதற்கு பின்பு அந்த பொண்ணு எழுதின அட்ரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே ஓரளவுக்கு ஏஜ் ஒரு 56-57 இருக்கும். அந்த வயசில் ஒரு நபரை வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுது. அவரை கட்டி பிடிச்சி அழுகும்போது வீட்டுக்குள்ளார இருந்து ஒரு பெண்மணி வராங்க. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50 வயசு இருக்கும். அவங்களையும் வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சி காலில் விழுந்து அழுகுது. என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. இவங்களுக்கும் ஒன்றும் புரியலை. ஏன்னா அசோக் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார், பார்க்குறதுக்கு லட்சணமாக ஹேண்ட்ஸமாக ஹீரோமாக இருப்பார். இவர் ஓடி போய் இருவரையும் கட்டி பிடிச்சி காலில் விழுந்து அழுகிறத பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்போது பின்னாடி நிற்கிற அந்த அசோக்கோட மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கார் உடம்புல இருக்கிறதா அந்த பொண்ணு தான் அட்ரஸ் கொடுத்துச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம், எங்களை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது காலை பிடிச்சி அழுதுட்டு இருந்த அசோக்கு கொஞ்சம் மெதுவாக எழுந்து அவங்க அம்மா கையை பிடிச்சி, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் எவ்வளவோ சொன்னீங்க அவன்கிட்ட பேசாதன்னு, நான் கேட்கலம்மா, நான் அவன் கூட ஓடிலாம் போகலம்மா, நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, நம்ம புள்ள ஓடி போயிட்டா போல், நம்ம பேச்சை கேட்காமா அப்படின்னு நினச்சிங்களா, அப்படியெல்லாம் நான் போகலம்மா, அவன் என்னை மீட் பண்ணணும்னு சொன்னான், அதனால் லேக் பக்கமாக இருக்கிற அந்த ஹாண்டடு தேட்டருக்கு போன இடத்துல அவன் என்னை கெடுத்துட்டான், என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டான், அதற்கு பின்பு என் தலையில் அடிச்சிட்டான், நான் மயங்கின இடத்துல அவ்வளோ ரத்தங்கள் இருந்தது, அதற்கு பின்பும் நான் எழுந்து வந்துடலான்னு முயற்சி பண்ணேன், முடியலை, என்னோடய தலையில் கள்ளத்துக்கு போட்டு கொன்னுட்டாம்மா அப்படின்னு ஓன்னு அழுகுது. அழுத பொண்ணு, என்னோடய பிறப்பு உறுப்புலாம் ஒரே ரத்தமாக இருக்குமா, எனக்கு வலிக்குதுமா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு அழுகுது. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை காணோன்னதும் நாங்கள் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்களும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டு நீ யார் கூடயோ ஓடி போயிட்டேன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீ ஓடி தான் போயிட்டேன்னு நாங்கள் நினச்சிட்டோண்டா கண்ணா, நீ இவ்வளோ வேதனைப்பட்டு செத்து போயிருப்பன்றதும் போது என்னால் யூகிக்க கூட முடியலை அப்படின்னு அழுகிறாரு.
உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்பா நீங்கள் வளர்த்த பொண்ணுப்பா, நான் தப்பாலாம் பண்ண மாட்டேன்ப்பா, உங்களோட சம்மதத்தோடு அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்ப்பா, ஆனால் அவன் நேசித்தது என்ன இல்லைப்பா, என்னோடய உடம்புன்னு அப்போ தான்ப்பா தெரிஞ்சுது அப்படின்னு அழுகுது. அந்த பொண்ணோட அம்மா அசோக்கோட மனைவி கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாங்க. நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இன்றைய ஒரு நாள் மட்டும் உங்கள் கணவரோட உடம்புல என்னோடய பொண்ணு இருக்கட்டும். அவள் ஓடி போயிட்டான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா செத்து போயிட்டான்னு இப்போ தான் எங்களுக்கே தெரியுது. ஸோ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு நானே அவரோட உடம்புலேருந்து அவளை நீக்கி விடுறேன் அப்படின்னு அழுகிறாங்க. அசோக்கோட மனைவிக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா இந்த பொண்ணு எப்படியும் திரும்ப வந்துடும், அதுக்கு அவங்க சொல்கிற மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டோன்னா திரும்ப வர வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சவங்க சரிங்கம்மான்னு சொல்லி அவங்களும் அங்கேயே இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாவோ வீட்டுக்கு அவங்களையும் அழைச்சி சமைச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா மடியில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்குது. தூங்குனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா பேசிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாரு தங்கம், நீ இறந்து போயிட்டில, இனிமேல் அந்த பையனை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? அந்த பையனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதை புரிஞ்சுக்க கண்ணா. இப்படி நீ ஒருத்தர் உடம்புலேயும் வந்தனா அம்மாவையும் அப்பாவையும் தான் தப்பாக பேசுவாங்க. யாருக்கிட்டேயும் யாரோட உடம்புலையும் வரக்கூடாது. முடிஞ்ச அளவு நீ தெய்வத்துக்கிட்ட போக முயற்சி பண்ணுமா அப்படின்னு அழுகிறாங்க. அதுக்கு அசோக் உடம்புல இருக்க அந்த பொண்ணு கேட்குது, அப்போது நான் வந்தது உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி இல்லை கண்ணா, நீ இல்லாமல் நாங்கள் இவ்வளோ காலங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதாவது நீ ஓடி போயிட்டேன்னு தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். ஆனால் செத்து போயிட்டதுக்கப்புறம் இனி ஒவ்வொரு நாளும் நாங்களும் செத்து தான் பிழைக்கணும். இந்த பையனோட குடும்பத்தை விட்டுரு, அவனும் பாவம் சின்ன பையன், அவனுக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா, அப்பா நான் போயிட்டு வரேன், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மடியில் படுத்திருந்த பொண்ணு எழுந்திருச்சு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒரு தடவை எரிக்க கட்டி பிடிச்சி அழுகுது. அழுத பின்பு அசோக்கு அப்படியே திரும்பி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் போகிறாரு. அவங்க கேட்டை மட்டும்தான் தாண்டி இருக்காரு. அப்படியே மயங்கி விழுந்தவரை தண்ணி அடித்து அவங்க மனைவி எழுப்புறாங்க. எழுந்தவர், நம்ம ஏன் இங்கே வந்தோம், வாங்க வீட்டுக்கு போகலாம், இது யார் வீடு, கெஸ்ட்டாக வந்தோமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பொண்ணோட அம்மா அப்பா கையசைக்கிறாங்க, எதுவும் சொல்ல வேண்டாம், கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. அதற்கு பின்பு இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவரை மஞ்சளும் வேப்பலையும் போட்டு அவரை வாசல்லே குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சுட்டு அதற்கு பின்பு தான் வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போனவர் ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் அவங்க படுத்திருக்க பெட்டுக்கு நேரம் மேலே உள்ள ஃபேனில் ஒரு பொண்ணோட ஷேடோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த அக்காவோ, எங்கே ஷேடோ இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. அதுக்கு அந்த அண்ணா சொல்லியிருக்காரு, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் டார்ச் அடி அப்படின்ட்டுருக்காரு. உடனே இந்த அக்காவும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு அவரோட ஃபோனில் வீடியோ எடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவில் ஒரு பெண்மணி ஃபேனில் உட்காந்துருக்குறா, முடி லாங்காக இருக்குது, அவளோட கம்மலோட அந்த ஷேடோவு கூட தெரிஞ்சது அப்படின்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க இந்த பதிவில். அதற்கு பின்பு எப்போவும் அந்த பொண்ணு அசோக்கு கிட்ட வர்றதில்லை, எப்போயாவது ஒரு டைம் வருது, அதை என்னால் உணர முடியுது அப்படின்னு அந்த அக்கா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த அண்ணாக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியவும் அவங்களோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து ஒரு பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பூஜையில் தான் அந்த பெண்மணி மறுபடியும் அந்த அண்ணா உடம்புல ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது. நான் செத்து போயிட்டேன், எனக்கு அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கள் வீட்டில் இருக்கா, எங்கள் வீட்டுக்கு ஆண் வாரிசுகள் கிடையாது. ஸோ இந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி போய் என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க, இந்த ஒரு உதவியை செய்ய சொல்கிறதுக்கு தான் நான் அத்தனை முறை இவரோட உடம்புல மறுபடியும் வந்தேன், மற்றபடி இவங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படின்லாம் நான் வரல அப்படின்னு அந்த மாந்திரிகவாதிக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த மாந்திரிகவாதி கேட்குறாரு, இவங்களே கஷ்டப்படுறாங்க, இவங்க எப்படி உன்னோட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இவங்களுக்கு வருமானம் பத்தாது அப்படின்றாங்க. அப்போது அந்த ஆன்மா ஒரு விஷயத்த சொல்லுது, இவருக்கு நான் வேலை கொடுக்குறேன் கவர்மெண்ட்டில், அதாவது இவர் ஏற்கனவே கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போட்டிருக்கிறாரு, அந்த வேலையை எப்படியாவது நான் இவருக்கு வர வச்சிட்றேன், அப்படி கவர்மெண்ட் வேலை வந்துச்சு அப்படின்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாரா, ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வேலையை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவாக்கு வாங்கிட்டு போயிடுது. அதற்கு பின்பு ஒரு 2-3 மாத காலகட்டத்திலேயே அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வருது. வந்ததுக்கு பின்பு அடிக்கடி போய் அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை சந்தித்து பேசிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வராங்க இப்போ வரையிலும்.
ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் பேனிக் நித்யா. நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் கூட பண்ணேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஓகே கைஸ், பாய், டாட்டா, டேக் கேர்.